ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப சுவையான மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு மீன் வறுவல் தான் இது. சரி, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முள் இல்லாத பெரிய மீன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தின்னாகவே நீங்கள் ஸ்லைஸ் கட் பண்ணி தர சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெலிசா அப்படி இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முள் இல்லாத எல்லா மீனுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வறுவலுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மீனோட அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நம்ம மீன் கழுவிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். இன்றைக்கி நான் வறுவலுக்கு என்ன மீன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வஞ்சிர மீன் இந்த மாதிரி எல்லா மீனுமே பெரிய சைஸில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10லேருந்து ஒரு 12 அந்த அளவுக்கு பூண்டு தூள் உரிச்சிட்டு அந்த பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு மிளகாத்தூள், அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம், இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீன் மசாலா தடவும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும். மசாலா வந்து மீனோட ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம். நம்மளோட அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதோட பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன், ஒரு 1/2 அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை நல்லா அந்த மீனோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மீன் கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம இந்த மசாலாவும் தண்ணி ஆகிடும், மசாலா வந்து மீனோட ஒட்டாமல் போயிடும். அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மசாலா தடவிட்டு நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் அந்த மீனோட நல்லா இறங்கிடும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து உள்ள மீன் உள்ள அந்த சதை வரைக்கும் நமக்கு நல்லா டேஸ்ட் தெரியும். மீனோட 2 சைடும் நல்லா தடவி வச்சுருங்க. தடவினதுக்கப்புறமா இது ஒரு 1/2 ஹவர், அட்லீஸ்ட் 1/2 ஹவராது ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. மீன் நல்லா ஊறி இருக்குது. இல்லை லைட்டாக நான் பார்த்தீங்கன்னா மேலே அரிசி மாவு தூவிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரிச்சு எடுக்கும் பொழுது நல்லா ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் மேலே, அதுக்காக தான் லைட்டாக அரிசி மாவு இல்லைனாலும் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா 2 சைடும் மேலே லைட்டாக தூவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விடுங்க. இது ஃபஸ்ட்டு மசாலாவோடு போட வேண்டாம். நீங்கள் மீன் எப்போ வறுக்க போகிறீங்களோ அந்த டைமில் லைட்டாக மேலே நல்லா தூவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமலும் வரும், அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்மளோட மீன் மசாலாவோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆயில் அதிகமாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கம்மியாக ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக்கில் செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை இந்த எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். எப்பவுமே மீன் போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது. அந்த சைடு நல்லா வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு சைடு நல்லா வேகட்டும், திருப்பி விடுங்க. இப்போது இன்னொரு சைடு நல்லா வெந்துடுச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். அதிலிருந்து பாருங்கள், நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி
மசாலா தடவி வச்சுருக்க மீனையும் 2 சைடு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் மீன் வாங்கும்போது கடையிலே நான் கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் மெலிசாக கட் பண்ண சொல்லி வாங்கிட்டு வந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.